அன்புடைய பெருமக்களே, கவியரசர் கண்ணதாசன் அவர்களுடைய 82வது பிறந்தநாள் விழாவும் பம்மல் கவியரசு கண்ணதாசன் தமிழ்ச்சங்கத்தினுடைய 17வது ஆண்டு விழாவையும் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த இனிய நிகழ்ச்சியிலே நம்ம எல்லாம் மகிழ்ச்சியிலே திளக்க வைத்திருக்கிற அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய கொஞ்சும் சலங்கை பரதாஞ்சலி ராதிகா சுவராஜ் அவர்களே, வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற என்னுடைய பாசத்திற்குரிய அருமை சகோதரர் டாக்டர் எஸ்ஆர் சுவாமிநாதன் அவர்களே, இங்கே விருதுகளை வழங்கி வாழ்த்துக்களை வழங்க இருக்கின்ற மெல்லிசை மன்னர்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களே, சிறப்புரையாற்ற அமர்ந்திருக்கின்ற பேராசிரியர் பெருந்தகை என்னுடைய இதயத்திலே தங்க சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கிற என்னுடைய அருமை அண்ணன் தமிழருவி மணியன் அவர்களே, மெகா டிவி புகழ் கண்ணதாசனாகவே தினமும் மாறிக்கொண்டிருக்கிற என்னுடைய பாசத்திற்குரிய அருமை சகோதரர் ஆதவன் அவர்களே, ஏற்புரை நிகழ்த்திருக்கின்ற ஸ்ரீகாந்த் அவர்களை நான் கேட்டேன். தங்கப்பதக்கம் படத்திலே ஜெகனகா நடித்திருக்கிறீர்களே, என்னை விட ஏதாவது ஒரு 10 வயது உங்களுக்கு குறைந்திருக்குமா என்று குறையுமா என்று கேட்டேன். அவர்கள் சொன்னார்கள், எனக்கு 73 வயது என்று சொன்னார்கள். இன்னும் நம்முடைய நெஞ்சங்களில் எல்லாம் நீக்கமரம் நிறைந்திருக்கிற தேசிய நடிகராக திகழ்ந்து கொண்டிருக்கிற ஸ்ரீகாந்த் அவர்களே, இங்கே நம்முடைய நடிகர் திலகம் அவர்கள், ஜெயசித்ரா அவர்கள், எத்தனை மலர்கள் தாவும் பட்டாம்பூச்சி, நம்மால் வாழ்க்கையில் மறக்க முடியாத பாடல்கள். எல்லோருக்கும் கைகள் நடிக்கும், கால்கள் நடிக்கும், தலை நடிக்கும், உடல் நடிக்கும். ஆனால் இவர்களுக்கு எல்லா அவயங்களும் நடிக்கின்ற ஒரு அற்புதமான நடிகை. அவர்கள் இங்கே உரையாற்ற இருக்கிறார்கள். ஏற்புரை நிகழ்த்திருக்கின்ற நம்முடைய குடும்பத்தினுடைய மூத்த சகோதரர் கவிஞர் கண்மணி சுப்பு அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே வாழ்த்துறையை நல்க இருக்கின்ற பிபி ஸ்ரீனிவாஸ் அவர்களே, என்னுடைய பாசத்திற்குரிய அருமை சகோதரர் டாக்டர் ராமசாமி கண்ணதாசன் அவர்களே, பெரும்புலவர் பேராசிரியர் சாரங்கபாணி அவர்களே, கிருஷ்ணகுமார் அவர்களே, ஜெகதீசன் அவர்களே, வழக்கறிஞர் ரங்குசாமி அவர்களே, என்னுடைய அருமை அண்ணன் எஸ்பி முத்துராமன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்காக என்னுடைய தொகுதியிலே இருந்து திமிரியிலே இருந்தும் இங்கே சோளிங்கரிலே இருந்தெல்லாம் தமிழகத்திலே இருந்து பல்வேறு பகுதிகளிலே இருந்து வருகை தந்திருக்கிற பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். தேனிலே விழுந்த வண்டை போல திகைத்து போயிருக்கிறேன். இந்த கொஞ்சம் சலங்கை என்று பார்த்தேன். இந்த நிகழ்ச்சிக்காக சரியாக 6 மணிக்கு ஓடோடி வந்து உட்கார்ந்தேன். இங்கே ஆடிய என்னுடைய அருமை செல்வங்கள் கண்ணதாசனை பிடிந்து நம்முடைய கண்களிலே இங்கே தந்து விட்டார்கள். நான் கூட எவ்வளவோ நிகழ்ச்சிகளை பார்த்திருக்கிறேன், எவ்வளவோ நாட்டிய நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் சேர்ந்திருக்கிறேன். இந்த பிள்ளைகள் அந்த பாட்டாகவே தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு பாடிய இந்த அருமை செல்வங்களை எப்படி பாராட்டுவது என்று எனக்கு தெரியவில்லை. இந்த கண்ணதாசன் தமிழ்ச்சங்கம் கிட்டத்தட்ட 17 ஆண்டுகளாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன. எங்கள் ஊர் பக்கம் உண்ணும் சோறும் பருகும் நீரும் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணனே என்று சொல்வார்கள். அப்படித்தான் இவர்கள் எல்லாம் கண்ணதாசனே என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு அற்புதமான என்னுடைய அருமை சகோதரர்கள் இங்கே இருக்கிற. இதில் பொறுப்பிலே இருக்கிற என்னுடைய அருமை சகோதரர்கள் ஒவ்வொரு பெயரையும் சொல்ல வேண்டும். அவர்களெல்லாம் இதற்காக அர்ப்பணித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தலைவர்களுக்கு விழா எடுக்கிற இந்த காலத்தில், எதையாவது எதிர்பார்த்து விழா எடுத்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில் கண்ணதாசனுக்கு ஒரு விழா எடுக்கிறார்கள் என்றால் நினைத்து பாருங்கள். இந்த விழா குழுவிலே இருக்கிற அருமையண்ணன் கவிஞர் கண்மணி சுப்பு அவர்கள், கண்ணதாசன் ராமசாமி அவர்கள், சரஸ்வதி ராமநாதன் அவர்கள், பாசமலர் மோகன் அவர்கள், எம்.கே. மணி அவர்கள், காவேரி மைந்தன் அவர்கள். இந்த காவேரி மைந்தன் சென்றாண்டு கூட நான் சொன்னேன், கடவுளாகவே நினைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு பெருந்தகை காவேரி மைந்தன். கண்ணதாசனை கடவுளாகவே இன்றும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு துன்பம் ஏற்படுகிற பொழுதெல்லாம் அவருடைய பாடலை நாம் கேட்டிருக்கிறோம், மகிழ்ந்திருக்கிறோம். ஆனால் அந்த காவேரி மைந்தன் சொல்லுகிறான், நான் கடவுளாகவே வணங்குகிறேன், எனக்கு காரியம் நடைபெறும் என்று சொல்லுகிறார். அப்படி டாக்டர் எஸ்ஆர் சுவாமிநாதன், ஏ.கே. நாகராஜன், கோபி, நாகப்பன், ரவீந்திரன், அப்துல் சலாம், டாக்டர் எஸ்பி ராஜா, ராமாவரம் சரவணன்,
ஏரியா மூர்த்தி, மீனாட்சி சுந்தரம், ரவிச்சந்திரநாத், எஸ் முரளி, பாலாஜி, மோகன சுந்தரம், கவிஞர் வைகரையான், வேலுமணி, முருகன் பில்டர்ஸ், ராமமூர்த்தி, இப்படி பெருமக்கள் எல்லாம் இங்கே கலந்து கொண்டு இந்த விழாவை நமக்கு அற்புதமாக தந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் எப்படி வாழ்த்துவது என்று தெரியவில்லை. உங்களோடு சேர்ந்து நான் என்னுடைய அருமை அண்ணன் தமிழறிவி மணியனை அவருடைய பேச்சை கேட்க வந்திருக்கிறேன். இன்று தமிழகத்தில் கண்ணதாசனை பேசுவதற்கு ஒரே ஒருவருக்கு மட்டும்தான் தகுதி உண்டு என்று சொன்னால் கூட இவரை மட்டும்தான் நான் சொல்லுவேன். வாழ்க்கைக்கும் வார்த்தைக்கும் சம்பந்தம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த காலத்தில். வாழ்க்கைக்கும் வார்த்தையும் தன்னுடைய வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறவன். எதையும் எதிர்பார்த்தல்ல, யாரை பற்றியும் கவலைப்படாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு அற்புதமான மாமனிதர் அவர்கள். ஒரு பகலை போல வெளிப்படையாக வாழ்ந்து கொண்டிருக்கிற மாமனிதன், ஒரு பூகம்பம் போல தலைமறைவாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு அற்புதமான மனிதர்கள் இங்கே பேச வந்திருக்கிறார்கள். நெஞ்சார உங்களை நேசிக்காதவர்கள் கூட உங்களை பேச்சை கேட்டால் வாயால் உங்களை வாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். இவருடைய பேச்சு என்பது தினமும் நான் கேசட்டில் கேட்டுக் கொண்டிருக்கிறேன். நான் பயணம் செல்லுகிற பொழுது, என்னுடைய தொழில் நிமித்தமாக கல்லூரிக்கு செல்லுகிற பொழுதும், தொழிற்சாலைக்கு செல்லுகிற பொழுதும் மணியனுடைய கேசட் என்னுடைய எதிரே இருக்கும். அதுவும் கண்ணதாசனை பாடல்களை எல்லாம் நாம் எல்லாம் பாடல் மட்டும்தான் பார்த்திருக்கிறோம். அடுத்த புறத்தை காட்டுகிற அற்புதமான மனிதர் இவர் ஒருவர் தான். அவ்வளவு சாரை பிடிந்து நமக்கு தந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய நூல் ஒன்று, அடிமனதின் சுவடுகள். நான் இதுவரையில் 1000 முறை படித்திருக்கிறேன். ஒரு சின்ன புஸ்தகம் தான். அடிமனதின் சுவடுகள் என்று பார்க்கிற பொழுது அவர் வெளிப்படையாக சொல்லுகிறார்கள், நான் படித்தது முதலாக படித்தது கண்ணதாசனைத்தான் படித்தேன், பிறகுதான் பாரதியை படித்தேன். பாரதிதாசன் இப்பெல்லாம் ஒரு ஃபேஷனா எல்லாம் சொல்றான், பாரதியை படித்தேன், பாரதிதாசன் படித்தேன், பிறகுதான் கண்ணதாசனை பார்த்தேன். ஆனால் இவர் அப்படி அல்ல, நான் கண்ணதாசனைத்தான் முதலிலே படித்தேன் என்று. இந்த அடிமனதின் சுவடுகள் என்பது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஏற்பட்டிருக்கிற இன்பங்கள், துன்பங்கள், சோகங்கள் அத்தனையும் பிடிந்து தந்திருக்கிற ஒரு ஆற்றல் வாய்ந்த என்னுடைய அருமை என்ன இங்கே பேச இருக்கிறார்கள். அவர்களை உங்களோடு சேர்ந்து நான் வாழ்த்துவதிலே, வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த 21வது நூற்றாண்டு உச்சரிக்காத உதறுகளே என்று சொல்லுகிற வகையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு பெரிய கவிஞர் நம்முடைய கவியரசர் கண்ணதாசன் அவர்கள். எங்கள் இலக்கிய உணர்வுக்கு தாய்ப்பால் ஊட்டிய பாட்டுடை தலைவன், அன்னை தமிழின் நான்வடிவும், செங்கோல் தாங்கிய செந்தமிழ், வங்கக்கடல் முட்டும் தங்கத் தமிழகத்தின் தனிப்பெரும் கவிஞனாக திகழ்ந்து கொண்டிருக்கிறவர் நம்முடைய அருமை தலைவர். வழக்கிழந்த சொல்லுக்கு வரலாற்றை உருவாக்கிய பெருந்தகை நம்முடைய கவியரசர் அவர்கள். அவர்களை எல்லாம் நினைக்கிற பொழுதெல்லாம் மகிழ்ச்சி பொங்கி திளைக்கிறது. பனை ஓலையிலே கிடந்த தமிழை அதற்கு பச்சை ரத்தம் பாற்றிய கவிஞன் நம்முடைய கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். தமிழ் மொழியை புதிய முறையில் பேச வைத்தவர். உரைநடைக்கு கிடைக்காத பெருமையெல்லாம் பாடலுக்கு பெற்று தந்த பெருமை அவருக்கு மட்டும்தான். கள்ளம் கபடமில்லாத மாமனிதர். மாட்டு வண்டிகள் நுழையாத இடத்திலே கூட நம்முடைய கண்ணதாசன் அவருடைய பாட்டு வண்டி நுழைந்து கொண்டிருக்கிறது. இந்த காற்றும் விண்ணும் மண்ணும் இருக்கிற வரையில் கண்ணதாசனுடைய பாடல் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. வெளிநாடுகளுக்கு செல்லுகிற பொழுதெல்லாம், அங்கே இருக்கிற நண்பர்களை சந்திக்கிற பொழுதெல்லாம் அவர்கள் வைத்திருப்பதெல்லாம் இந்த பழைய பாடல்களை வைத்துத்தான், கவியரசருடைய பாடல்களை வைத்துத்தான் அவர்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வானத்தை பாடல்களால் நிரப்பிவிட்டு ஒரு வானம்பாடி எங்கோ பறந்து விட்டது. அந்த அவதாரம், அவருடைய அவதாரம் என்பது 50 வயதிலே முடிந்து விட்டது என்று நினைக்கிற பொழுது எனக்கெல்லாம் வருத்தமாக இருக்கிறது. இந்த அவதாரம் விரிந்திருக்க வேண்டும், இன்னும் பறந்திருக்க வேண்டும், இன்னும் எவ்வளவோ நமக்கு தந்திருக்க வேண்டும். அந்த பெருந்தகை பறந்து விட்டார் என்று சொன்னால் நமக்கெல்லாம் நினைத்து பார்க்க முடியவில்லை. காட்டுக்கு சிங்கம் எப்படியோ அப்படித்தான் கவிதைக்கு கண்ணதாசன் என்று திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு அவருடைய குழந்தையினுடைய பெயர் கூட தெரியாது. ஆனால் என்னுடைய வீட்டிலே இருக்கிற பிள்ளைகள் கண்ணதாசனுடைய பெயரை சொல்லிக் கொண்டிருக்கின்றன. கண்ணதாசனுக்கு அவருடைய பிள்ளைகள் பெயர் தெரியாது, ஆனால் என்னுடைய வீட்டிலே இருக்கிற பிள்ளைகள் கண்ணதாசனுடைய பெயரை சொல்லிக் கொண்டிருக்கிறது. இந்த நூற்றாண்டு எத்தனை நூற்றாண்டுகள் எப்படி சென்றாலும் அவர் எப்படிகளுக்கெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவருக்கும் படைப்புகளுக்கும் அவருடைய படைப்புகளும் வித்தியாசம் இல்லாமல் வாழ்ந்திருக்கிறார்கள். அதுதான் ஆச்சரியமா இருக்கிறது. கவிஞன் என்பவன் வாழ்க்கை என்பது ஒருபுறம் இருக்கும், கவிதை ஒருபுறமாக இருக்கும். அனுபவங்கள் தான் பாடலாகவே அமைந்தது. அனுபவங்கள் பாடலாக அமைந்தது. அனுபவம் அவரை தேடியும் வந்தது, அவரும் தேடி சென்றார்கள். இதை நம்முடைய மணியன் அவர்கள் சொல்கிறார்கள், அனுபவத்தின் மூலமாகத்தான் இறைவனை அடைய முடியும். ஆனால் கண்ணதாசன் அனுபவம் அவரை தேடி வந்தது, அனுபவத்தை அவர் தேடி சென்றார்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள். உலக நடப்போடு தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு மாமனிதர். அவர் பாடாது கிடையாது. பாரதியார்
சிலதை பாடினார்கள், சிலதை பாடாமல் விட்டார்கள். நம்முடைய பாவேந்தர் பாரதிதாசன் சிலதை பாடினார்கள், சிலதை பாடாமல் விட்டார்கள். கண்ணதாசன் பாடாததே கிடையாது, எல்லாவற்றையும் பாடினான். தன்னை பாடினான், பெண்ணை பாடினான், நாட்டை பாடினான், வீட்டை பாடினான், இயற்கையை பாடினான், இதயங்களை பாடினான், தன்னையும் பாடினான். இப்படிப்பட்ட கவிஞனை உலகத்தில் எங்க பார்க்க முடியும்? இப்படி பாடல்கள் ஒவ்வொன்றும் எட்டு பார்த்தோம்னா என்னமோ சொல்லலாம். இன்னும் கண்ணதாசனை முழுமையாக புரிந்து கொள்ளாதவர்கள் பலர் இருந்து கொண்டா இருக்கிறார்கள். காரணம், அவரை நெருங்கி பார்ப்பதில்லை. ஒட்டகத்தின் பாலை அதன் மடியில் சாப்பிட்டா தான் சுகமா இருக்கும். ஒட்டகத்தினுடைய பாலை கறந்து சாப்பிட்டா தயிர் ஆயிடும். அப்படிதான் கண்ணதாசன் நெருங்கி பார்த்தால் தான் தெரியும். நேற்றுக்கு முன்தினம் இந்த ஆலயமணி படம் பார்த்தேன். அதில் அற்புதமான பாடல், அது எல்லா பாட்டும் அற்புதமான பாட்டு. அந்த பாட்டு இந்த கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா, அதில் சொல்லிங்கன்னு வர்றான். என்ன பாருங்க, இது ஸ்கூலுக்கே போகாத படிப்பென்பது குறைவாக இருந்தவர்கள், இன்னா 40, இனியவே 40, கால் 40, கரவழி 40, 5 எதையும் படிக்காதவர், எந்த இலக்கியமும் படிக்காதவர், கல்லூரிக்கு செல்லாதவர். அந்த பாட்டில் இந்த கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா அந்த பாட்டு அற்புதமா சொல். கன்னித்தமிழ் தந்ததொரு திருவாசகம், கல்லை கனி யாக்கு முன்னும் ஒரு வாசகம், கம்பன் கண்ட சீதை உன் தாய் அல்லவா, காளிதாசன் சகுந்தலை உன் சேய் அல்லவா. எல்லாத்தையும் கொண்டாந்துட்டா சார் அந்த பாட்டில். உலகத்தில் யாரால் இப்படி எல்லாம் தர முடியும்? அப்படிதான் ஒவ்வொரு பாட்டையும் திருவள்ளுவருடைய ஒரே ஒரு பாட்டை ஒரு பாட்டாவே எடுத்துறார். ஒரு குறளை எடுத்து ஒரு பாட்டு, அதுதான் இந்த குழலினிது யாழினிது அற்புதமான பாட்டு, வள்ளுவருடைய பாட்டு. அதை கண்ணதாசன் பாட்டு அப்படியே அற்புதமாக கொண்டாடுறாரு. ஒருவரின் துடிப்பணியிலே விளைவது கவிதையடா, ஒருவரின் துடிப்பினிலே விளைவது கவிதையடா, இருவரின் துடிப்பினிலே விளைவது மழலையடா, ஈரேழு மொழிகளிலே என்ன மொழி பிள்ளை மொழி, கள்ளமற்ற வெள்ளை மொழி, தேவன் தந்த தெய்வ மொழி. தமிழுக்கு யார் சார் சொல்ல முடியும்? இப்படி பல பாடல்கள் அவரை பற்றி எல்லாம் சொல்லுகிற பொழுது, கல்லால் அடித்த அடி வலிக்கவில்லை, காயத்திலே உடம்பு துடிக்கவில்லை. கல்லால் அடிச்சது வலிக்கலையா அவனுக்கு? அதாவது அந்த காயத்திலே உடம்பு துடிக்கவில்லை, நீ கண்ணால் அடித்த அடி வலிக்குதடி, அந்த காயத்திலே உடம்பு துடிக்குதடி. எப்படி சுகமா அனுபவிச்சிருக்கிறான் பாருங்க பாட்டை. இப்படி ஒன்னொன்னு நினைச்சு பார்த்தவனா என்ன அவருடைய வாழ்க்கை என்பது அனுபவம் தான் அவருடைய வாழ்க்கைன்னு சொன்ன மாதிரி அந்த பாடல் நினைத்த உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும். இது பாருங்க, நமக்கும் உங்களுக்கும் எனக்கு இன்னும் 100 ஆண்டுகளுக்கு பிறகும் இந்த பாட்டு நமக்கு எல்லாருக்கும் இருக்கும். இன்னும் 100 வருஷம். கண்ணதாசனை கேட்டாங்களாம், உங்க பாட்டு எவ்வளவு நாளைக்கு நிற்கும் அப்படின்னு கேட்டாங்களாம். குறைஞ்சது 500 ஆண்டுகள். அப்ப 500 அல்ல, கடைசி தமிழன் உள்ள வரை கண்ணதாசனுடைய பாடல் இருந்தது. எல்லாம் பலது சொல்லலாம், சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஒரு அற்புதமான மனிதன், இன்னும் எங்களை எல்லாம் வாழ்வித்துக் கொண்டிருக்கிறவன். இன்னும் நாங்கள் வாழ்கிறோம் என்றால் எங்களுக்கு ஏற்படுகிற சோகங்கள் துயரங்கள் அத்தனையும் ஒவ்வொரு நாளும் நம்மை மாற்றி வாழ்வித்துக் கொண்டிருக்கிறால் அது கண்ணதாசன் மட்டும்தான் முடியும். எங்கு சென்றாலும் அந்த மனிதன் எங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறானோ தெரியவில்லை, இன்னும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். கடைசி நான் சொன்னதை போல கடைசி தமிழனுடைய மூச்சு உள்ளவரை கண்ணதாசன் வாழ்வான் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.